ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிலேருந்து சென்னைக்கு தாங்க போகிறோம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் போகிறோம். சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறோம். 4 days டூர் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் வீடியோ இனிமேல் 1 by 1 வரப்போகுது. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா மதுரை டு சென்னை, மதுரையிலேருந்து வருது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:50க்கு நாங்கள் ஏறினோம் திருச்சியில். ட்ரெயினில் ஏறி உக்காந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட குட்டியாக டேபிள் இருக்குது. அதை நம்ம வேணான்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். தன்வி பார்த்தீங்கன்னா வடை சாப்பிட்டுட்ருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வடை தான். நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது. சைடில் நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் வைக்க ஹோல்டு இருக்குது. ஒரு பவுச் நெட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம செல்ஃபோன் ஏதாச்சும் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீடு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு எனக்கு 2 டிக்கெட்டு, அதனால 2 பாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனிலா மஃபைன் கொடுத்தாங்க. 100% வெஜிடேரியன் போட்டிருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை, அதனால நாங்கள் வெஜ்ஜு ஃபுட்டு தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் டீயா காஃபியான்னு கேட்டாங்க. நாங்கள் டீயில் 1 காஃபி 1 சொல்லியிருந்தோம். நீங்கள் ட்ரெயினில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீ காஃபிலாம் பவுடர் கொடுக்கும்போது மில்க் பவுடர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. மில்க் பவுடரை கொஞ்சம் அவங்க கொடுக்குற டீ காஃபியில் கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் பால் திக்காகிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மசாலா சாய்னு போட்டிருந்தது. சரி, ஓகே, ரெண்டுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டீயும் காஃபியும். அவங்களே ஹாட் வாட்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் நம்ம அந்த பவுடரை பிரித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நீ கலக்குவா. Second, I wanted to ask how the AC was installed at the top floor. It was done from the. மசாலா சாய் நல்லா ஃப்ளேவராக இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா பால் உங்களுக்கு திக்காக இருக்கும், குடிக்க இன்னும் சூப்பராக இருக்கும். தம்பி பார்த்தீங்கன்னா கப்பில் தண்ணி ஊற்றி மாற்றி ஊற்றி விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆச்சு. அந்த ஸ்டாண்டில் நாங்கள் உட்கார வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். ட்ராவல் பண்ணுறப்போ குழந்தைங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ட்ராயிங்கு இந்த மாதிரி எழுதுகிற மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். அப்புறம் வந்ததும் கரெக்டாக ஃபுட்டு வந்துடுச்சு. ஒரு சப்பாத்தி, வெஜ் பிரியாணி, கர்ட் ரைஸ், தால், வெஜ் குருமா. நான்வெஜ்ஜாக இருந்தால் தாலுக்கு பதிலாக பட்டர் சிக்கன் வரும். மாஸா கொடுத்தாங்க. குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. தயிர் சாதம் மட்டும் தயிர் சாதமாக இல்லை, கஞ்சி சாதமாக இருந்தது. விழுப்புரத்துலேருந்து நல்ல ஷன்வி தூக்கம். எங்களுக்கு சாப்பிட ஃப்ரீயாக இருந்துச்சு, சாப்பிட்டோம். செங்கல்பட்டு வந்ததும் ஷன்வி எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், அதனால வெஜ் பிரியாணி எடுத்து வச்சுருந்தோம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம எக்மோர் ரீச் ஆகிட்டோம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.